மூடுபனிக்காடு அத்தியாயம் 31. ஜெகதீஷோட மிரட்டலால பயந்து போன சுஜி தான் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து யோசிச்சா. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவன் வேற வந்துட்டான், இப்ப நான் என்ன பண்றதுன்னு நினைச்சப்போ அவளுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஆத்மாக்கள் தான் அன்னைக்கு எங்களை திருடங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. அதே மாதிரி ஜெகதீஷ் என்கிட்ட தப்பா நடந்துக்க வந்தாலும் அந்த ஆத்மாக்கள் என்னை காப்பாத்தும்லன்னு நினைச்சு கொஞ்சம் நிம்மதியானா. முதல்ல அகிலா ஆண்டிய பார்த்து அந்த ஆத்மாக்கள் மர்மத்தை பத்தி கேட்கணும்னு முடிவு பண்ணி ரூமை விட்டு வெளியில வந்தா. ஹால்ல லாவண்யாக்கா நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தாங்க. அக்கா, நான் அகிலா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சுஜி சொன்னான். என்ன திடீர்னு? இங்க ஒரு மாதிரி இருக்குக்கா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு தோணுது. சரி, ஆனா அந்த வருணை மட்டும் பாக்க போகாதன்னு லாவண்யாக்கா சொல்லிட்டு இருக்கும் போதே ஜெகதீஷ் அங்க வந்தான். பேபிமா எங்க போறன்னு அவன் கேட்கவே 2 பேரும் திடுக்கிட்டு போனாங்க. லாவண்யாக்கா சமாளிச்சாங்க, ஆனா ஜெகதீஷ் விடவே இல்ல. சுஜி வெளியில போனா நானும் கூட வருவேன், என் பேபிமாவை நான் தானே பத்திரமா பாத்துக்கணும்னு பிடிவாதம் புடிச்சான். சுஜி கோவமா, நான் ஒன்னும் குழந்தை இல்ல, எனக்கு தனியா போக தெரியும் நீ எகிரவும் ஜெகதீஷ் பற்களை கடிச்சுக்கிட்டு அவகிட்ட வந்தான். லாவண்யாக்கா பயந்து போய் சுஜியை இழுத்து அவங்களுக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டாங்க. சுஜி, நீ போய் கிச்சன்ல வானதிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. இவனை பார்த்தாலே கடுப்பாகுது, தெரியாம சுஜியை இவனுக்கு கட்டி குடுக்கறேன்னு சொல்லிட்டோமோன்னு லாவண்யாக்காவுக்கு முதலா தோணுச்சு. கிச்சனுக்கு போன சுஜி அங்க வானதிய பார்த்தா. வானதி ஏதோ கவலையா இருக்கிறது தெரிஞ்சுது. சபரி ஏன் உன் அக்காவை இவ்வளவு லவ் பண்றான்னு வானதி கேட்ட கேள்வி சுஜிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சபரிக்கு சபல புத்தி வானதி, நீ மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய பொண்ணுங்க அவன் வாழ்க்கையில வந்து போயிருக்காங்க. என் அக்கா ஒரு அப்பாவி, அவளை ஈஸியா ஏமாத்தலாம்னு தான் அவ கூட இருக்கான்னு சுஜி சொன்னதும் வானதிக்கு ஷாக். அப்போ வானதி வன்மத்தோட சொன்னான், உன் அக்கா கடைசி வரைக்கும் முட்டாளாவே இருந்து சாகணும், அவ குழந்தைங்க அழிஞ்சு போகணும்னு சொன்னதும் சுஜிக்கு கோவம் தலைக்கேறி வானதி கண்ணத்துல பலார்னு ஒரு அரவிட்டா. இன்னொரு வார்த்தை என் அக்காவை தப்பா பேசினா கொன்னு புதைச்சிடுவேன்னு கத்திட்டு வந்தா. வானதி மனசுக்குள்ள வஞ்சம் வளர்த்துக்கிட்டா. இன்னொரு பக்கம் ஜெகதீஷ் சபரிய மறைட்டினான். சபரி, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போ, நான் சுஜி கூட தனியா இருக்கணும். வேண்டாம் ஜெகதீஷ், லாவண்யாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், சுஜி சின்ன பொண்ணு. சபரி கெஞ்சினா. உன் பொண்டாட்டிக்காக பயப்படுறியா? நீ அவளை கூட்டிட்டு செக்கப் போறேன்னு கிளம்பு, இல்லனா நானே அவங்கள ஏதாவது பண்ணுவேன்னு ஜெகதீஷ் மிரட்டவும் சபரி பயந்து போய் லாவண்யா கிட்ட போனான். லாவண்யா, அன்னைக்கு உள்ளூர் டாக்டரை பார்த்தது எனக்கு திருப்தி இல்ல, நாம டவுனுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வரலாம்னு சபரி கூப்பிட்டான். லாவண்யாவுக்கு ஜெகதீஷ் மேல பயம் இருந்ததுனால சுஜியையும் கூட்டிட்டு போலாம்னாங்க. சபரி ஒரு வழியா ஜெகதீஷ முதல்ல வெளியில அனுப்பி வச்சான். ஜெகதீஷ் வெளியே போயிட்டான். லாவண்யா, நீ வா போலாம்னு கூட்டிட்டு போனான். கிளம்பும் போது சுஜி கிட்ட, நாம ஹாஸ்பிட்டல் போறோம், நீ தனியா இருக்க வேணாம், அகிலா ஆண்டி வீட்டுக்கு போயிருன்னு லாவண்யா அக்கா சொன்னாங்க. இதற்காகவே காத்திருந்த சுஜி சரின்னு சொல்லிட்டு உடனே அகிலா ஆண்டி வீட்டுக்கு கிளம்பினான். என்ன நேயர்களே, சுஜி அகிலா ஆண்டியை தனியாக சந்தித்து விட்டாள். அந்த ஆத்மாக்களுக்கும் அகிலா ஆண்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஜெகதீஷ் சொன்னபடி வெளியே சென்று விட்டானா அல்லது சுஜிக்காக காத்திருக்கிறானா? சபரி லாவண்யா பயணம் நிம்மதியாலே இருக்குமா? உண்மைகள் வெளிவரப்போகின்றன. Stay tuned for the next episode.